இந்த ஆகஸ்ட் மாத வாக்குத்தத்த வார்த்தையாக ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்திலிருந்து 13ஆம் வசனத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு பிரியமானவர்களே, வேதாகமத்தில் ஆகார் எண்ணப்பட்ட ஒரு ஸ்திரீ தேவனுக்கு ஒரு நாமத்தை சூட்டுகிறாள். வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது, தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆம், இந்த மாதத்திலும் வருகிற மாதங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் அவர் உங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காண்கிற தேவன் ஆகாருடைய வாழ்க்கையிலே எதை செய்தார் என்று உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது காரியம், ஆகாரின் அழுகையை அவர் காண்கிறார். அழுகையை காண்கிற தேவன் அவளுக்கு பதில் கொடுக்கிறார். இரண்டாவதாக, ஆகாருடைய தேவையை அவர் காண்கிறார். தேவையை காண்கிற தேவன் ஒரு துறவை காண்பிக்கிறார். மூன்றாவது காரியம், ஆகாருடைய வாழ்க்கை தன் பிள்ளையை குறித்ததான எதிர்காலம் என்னவாய் ஆகும் என்று அவள் கவலையோடு கூட இருந்தபோது காண்கிற தேவன், வேதம் சொல்லுகிறது, அவளுக்கும் அவள் சன்னதிக்குமான எதிர்கால திட்டங்களை அவளோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறார். இன்றைக்கும் எனக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த பாதையில் கடந்து போறீங்கன்னு ஒருவேளை எனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை காண்கிற தேவன் இவ்விதமாய் சொல்லுகிறார். அவர் உங்கள் அழுகையை காண்கிறார், உங்கள் தேவையை காண்கிறார். மூன்றாவது, உங்கள் சூழ்நிலையை அவர் கண்டு உங்கள் எதிர்கால திட்டங்களை அவர் பகிர்ந்து கொள்ளுகிறார். இந்த தேவன் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் உங்களை கண்டு உங்களை ஆசீர்வதிப்பார்.